விருந்தினர் திமுகவிலிருந்து இட புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். மக்களுக்காக எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சீர்திருத்தமா செய்து அந்த ஒரு துறையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஆனா வருவாயை மட்டுமே பெருக்க வேண்டும், அதற்காகவே நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு செயல்படக்கூடிய இந்த தாவேக அரசு ஆட்சி அமைந்த உடனே 717 மதுபான கடைகள் இழுத்து மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிப்பா விட்டுட்டு தற்போது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கிறது? இன்றிலிருந்து துவக்கம் டாஸ்மாக் கடைகள்ல இன்றிலிருந்து துவக்கம்னு போட்டுட்டான். ஆன்லைனில் பட்ஜெட் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மோசடித்தனமான சில செயல்களும் நம்மை ஏமாற்றுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களையே ஒன்றுமே புரியாதவர்கள் என்பது மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம். இதில் நமக்கு வர கேள்வி என்னென்னா, மக்கள் முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி, நான் மக்கள் முதல்வர்னு சொல்லுவேன். மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப எதிர்பார்த்து பிளாஸ்டாக இருக்குன்னு பார்த்தா இது ரொம்ப எல்லாம் வேஸ்ட்டாக இருந்தது மட்டுமல்ல, ரொம்ப அழகாக சொன்னார். டிராவிடியன் மாடல் அரசின் திட்டங்களை ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட்டு, திமுக திராவிட மாடல் அரசு போட்ட திட்டங்களுக்கெல்லாம் பெயரை மாற்றிட்டு அறிவிச்சிட்டு நீ என்ன ஒரு திட்டம் கூட போடலையான்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. கேட்ட உடனே கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு. நாங்களா திட்டம் போடலை, எங்ககிட்டயா பேசுகிறீங்கன்னு. டாஸ்மாக் கடைகளில் ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்தீங்கள்ல எங்கே போகுதுன்னு நாடு. டாஸ்மாக் கடை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதன் பின்னால் இருப்பது என்ன தெரியுமா ரகசியம்? இதில் மிகப்பெரிய கொடூரமான ஒரு சதித்திட்டம் இருக்கு. ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு நபர், அந்த நபர் எல்லாவற்றிற்கும் எகிரி குதிப்பார். இப்போ கூட முதலமைச்சர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன் முதலமைச்சர் சொல்ல வேண்டும்? நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றுங்க. ஒரு இடியாட்டிக்காக நீ எதுக்கு? அதனால தான் நம்முடைய இளைஞரணி செயலாளராக இருக்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பான ஒரு கொஸ்டின் பண்ணார். முதல்வர் பதிலளிக்க மாட்டார் என்றால் முதல்வர் ஏன் வரணும்? முதல்வர் வரலைன்னா அப்புறம் நாங்கள் ஏன் வரணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆதவ அர்ஜுனா ஓடிட்டவள. அந்த ஆதவ அர்ஜுனா யார் தெரியுமில்ல? ஆர்எஸ்எஸ், பிஹைண்ட் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் நபரினுடைய அடுத்த கட்ட வேலை என்ன தெரியுமா? மதுபான கடைகள் டாஸ்மாக். டாஸ்மாக்ல ஆன்லைன்ல கொடுக்கணும்னா கார்பரேட் கம்பெனிகளை போல தனியார் மயமாக, இதில் தனியார் மயம் உள்ளே இறங்கும். தனியார் மயம் இறங்குகின்ற பொழுது தனியாக ஒரு உலகமே நடக்கும். இதுதான் பிஜேபி அவங்க மாநிலங்களில் செய்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் முன்னுரிமையாக முதல் திட்டமாக ஆதவர்ஜனா இறங்கி இருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலாச்சார சீரழிவு, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிற்கு போதை நடமாட்டம், இவைகளை விரும்புவது யார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ். அந்த நிலையிலே இன்றைக்கு அவர்களுக்கு பி டீமாக இருப்பது யார்? விஜயினுடைய அரசு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் பட்ஜெட் எதுக்கு போட்டீங்க? விவசாயிகளை பற்றி திரும்பி பார்த்தீங்களா? இல்லை. சொன்னதை செய்தாயா? இல்லை. சொன்னதை செய்யாதது மட்டுமல்ல, ஏன் சொல்வது கூட பொய் சொல்கிறீங்க. பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதா? நான் தெளிவாக சொல்கிறேன். ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது. இது எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லாம் நம்முடைய தோழர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும், நம்முடைய தலைவர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 2 விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், யோசித்து சிந்தித்து. இப்போ நம்ம திராவிட மாடல் அரசினுடைய பட்ஜெட்னா முத்தமிழறிஞர் தலைவர் காலத்திலிருந்து அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், இதற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்தவர்களிடம் கலந்து பேசி அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரை, அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து தலைவர் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் தன்னுடைய கருத்தை சொல்லி பதிய வைப்பார். அது பட்ஜெட்டாக மாறும். அதே வழியில் நம்முடைய மக்கள் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அற்புதமான பட்ஜெட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா? இந்த பட்ஜெட்டுடைய கூத்து என்ன தெரியுமில்ல? நல்லா தெரிஞ்சுக்கங்க. மணப்பெண்ணுக்கு 1 பவுனு பட்டு சேலை. பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி. அடே அப்பா, மகளிரை நான் அன்போடு கேட்டுக்கிறேன், மறுபடியும் யாராவது இது விஜய்க்கு ஓட்டு போட்ட நபர்கள்னு சொல்லி இந்த நடிகை முதல்வர் விஜய்க்கு இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. என்ன தெரியுங்கள? நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லோரையும் ஏமாத்துகின்ற அயோக்கியத்தனம். என்ன தெரியுமா? ஒரு கணக்கு எடுத்தாங்க. ஒரு கம்பெனி ப்ரைவேட் நிலையில் இருந்து
தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டிற்கு 6 லட்சம் திருமணங்கள், குறைந்தபட்சம் 6 லட்சம் திருமணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்துக்கு நடக்குது. 6 லட்சம் திருமணங்கள் என்கின்ற பொழுது அந்த திருமணத்தில் மணப்பெண்ணுக்கு 1 பவுன் கொடுத்தா அந்த பவுனுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு பட்டுப்புடவை கொடுக்கறதுக்கு வச்சுக்கங்க, 1 பவுன் கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த கணக்கு போட்டு கரெக்டாக எடுத்து பார்த்தா 6864 கோடி ஒதுக்கி ஆகணும் ஒரு வருஷத்துக்கு. தெரியுதா விஜய்? நடிகை முதல்வர் யாரை ஏமாத்துற நீ? அதுக்கு அதை கொடுக்கணும். இல்லை இல்லை, நாங்கள் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்துக்கு கீழே இருக்க கல்யாணத்துக்கு தான் தருவோம்னா அதுவே கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே ஒதுக்கியா இருக்கணும். அடுத்துக்கு பட்ஜெட் நம்ம புடவை, பட்டு புடவை, சாதாரண புடவைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதனுடைய விலை என்ன ஆகும்? அது எத்தனை லட்சத்துக்கு கோடிக்கு போகும். எதுக்காக இதை சொல்கிறோம்னா, இவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தால் நீ பேசியிருக்கணும், அதிகாரிகளை கலந்து பேசியிருக்கணும், இதை அறிவிச்சிருக்கணும். ஏமாத்துறதுக்காக பெண்களை ஏமாத்த, மகளிரை ஏமாத்த 2500 தரேன்னு சொல்லி ஏமாத்தினி இல்லை, இப்போ ஒன்றுமே காணும்ல. இளைஞர்களுக்கு 4000 தரப்போறேன்னு சொன்னில, அதுவும் இங்கே காணும்ல. எதுவுமே இல்லாத நேரத்தில் இதை அறிவிச்சிருக்கிற இந்த மகளிர் திட்டன்ற பேரில் 812 கோடி மட்டும் ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட்டில். அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு நான் பெண்களுக்கு தரப்போகிறேன், நான் கல்யாணத்துக்கு தரப்போறேன்னு சொன்னது பொய் தானே, திட்டம் போட்ட சதி தானே. யாரை ஏமாத்துற? ஒன்று நீ மடையனா இருக்கணும், இல்லை கேட்குறவங்கள மடையர்களாக்க நீ முடிவு பண்ணியிருக்கணும். 2த்துல 1 தான் நடிகை முதல்வர் விஜய் இதன் மூலமாக வெளிப்படையாக சொல்ல விரும்புவது. இன்னொன்று தெரியுமா? அடே அப்பா, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இது என்ன நாடா இல்லை காடா? இது என்ன பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையா? இது சதிநிலை அறிக்கை. எதுக்காக சொல்கிறோம்னா, நடிகை முதல்வர் விஜய் ஓட்டு கேட்குற போது ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோவை எல்லாரும் பார்க்கலாம். இதை நாங்கள் சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. வீடியோவில் வந்ததையும் சொல்கிறேன். வீடியோவில் சொல்கிறார், 8000ஆக மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 8000 ரூபாய் இருப்பதை 20000 ரூபாயாக மாற்றப் போகிறேன் சொன்ன வீடியோ இருக்கு. ஜீப்பு வேனில் ஏறிட்டு ஓட்டு கட்டிய மீனவ சகோதரர்கள் தோழர்களை ஏமாத்த 8000 இருப்பதை 20000 தரப்போறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுடைய பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட் மந்தி என்ன படிக்குதுன்னா, என்ன படிக்க தெரியுமா? இப்ப சொல்லுது 6000 இருப்பதை நாங்கள் 7000 கொடுக்க போறோம்னு. அப்பனா ஏற்கனவே 8000 ரூபாய் 2023 நம்முடைய மக்கள் முதல்வர் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில கொடுத்துட்டாரு. 8000 இன்னைக்கு 7000 உயர்த்தி தரேன்னு 1000 ரூபா குறைச்சிருக்க. புரியுதுங்களா? 1000 ரூபா குறைச்சிருக்க. அந்த மணப்பெண் திட்டம், இந்த திட்டம், இதை போல ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் அத்தனை கேடுகள் இதன் உள்ளே நிறைந்திருக்கின்றன. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பட்ஜெட் என்பது நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயா சொன்ன மாதிரி, இது மிகப்பெரிய ஜீரோ, மிகப்பெரிய பூஜ்ஜியமாக மிகப்பெரிய ஜீரோவாக இருக்கு. எல்லா இடத்துலையும் என்ன பண்ண, பேரை மாற்றி மாற்றி எங்களுடைய திட்டத்தில் பேரை மாற்றிட. அதில் கூட அவர்களை மீறி ஒரு அதிகாரி எழுத படிச்சிருக்கில்ல, தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளும் முதல் நிலையில் இருக்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளும் முதல் இடத்தில் முதல் நிலையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் மக்கள் முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு முன்னால் இருக்குன்னு நீயே ஒத்துக்கிற. நீயே ஒத்துக்கிட்டதுக்கான ஆதாரத்தையும் உன்னுடைய வாதத்தின் மூலமாகவே நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதை கூட பாருங்க, இதை தனியாக எல்லாருக்கும் சொல்லிடணுன்றதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. தெளிவாகவே போட்டிருக்காங்க, நான் முதல்வன் திட்டம், வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அதெல்லாம் வெற்றியை ஒட்டிக்கிறார். அதனால தான் சொன்னாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன்னு. உடனே 2 பேர் இங்கே கத்திக்கிட்டு திரிகிறான். நான் எதுக்காக சொன்னேன், யாராக இருந்தாலும் சரி உண்மையை பேசு, யாராக இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஐ எம் ரெடி. நாங்கள் இன்டலெக்சுவலாக சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மகளிர் உரிமை தொகை தலைவர் பேரை எடுத்துட்டேன். அடுத்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை வெற்றி வீடு திட்டம், அன்புச்சோலை திட்டத்தை மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய திட்டம், உங்கள் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தை வெற்றி மடி கணினி திட்டம், முதல்வர் படிப்பகம் என்பதை டிஜிட்டல் நூலகம், அடுத்து
நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தை மண்ணின் மகள் திட்டமாக, அதாவது நம்முடைய மக்கள் முதல்வர் தளபதி அசலாக அவர் இருக்கிறார். இது எப்படி தெரியுமில்ல, இந்த நடிகை முதல்வராக இருக்கிற வேடம் போடுகின்ற கோமாளி நகலாக இருக்கிறார். ஆக அசலுக்கும் நகலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்ஜெட்டின் மூலமாக எந்த துறையிலேயும் இவர்கள் எந்த விதத்திலையும் சிறப்பாக செய்து விடவில்லை என்பதனால் தான் நம்ம சொல்கிறோம். இந்த மீன்பிடி, இந்த கூட்டல், இந்த கைத்தல் எல்லாமே. அதுவும் இல்லாமல் அமைச்சர்களாக இருக்கீங்கள்ல, நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. சட்டப்பேரவையில் சொன்னது, அங்கே கேட்டது, தமிழ்நாட்டில் தமிழ் பட்ஜெட் இருக்கும்போது தமிழை படிக்கிறாராம். அடே அப்பா, எப்படிப்பட்ட ஆட்களை பாருங்கள், என்ன படித்து கிடைக்கிறாங்க. நிறையா ஏத்தம் இறக்கம் எல்லாம் தப்பும் தவறுமா படிச்சுட்டு அவரை அறியாமலேயே ஒரு உண்மையை சொல்லிட்டார். நிதி மந்தி இருக்கார, நிதி மந்திரி, அமைச்சரெல்லாம் சொல்லாதீங்க, நிதி மந்தி அப்புறம் ரீயை போடு. நிதி மந்தி இருக்கிறார, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சம வாய்ப்புன்றத அவர் படித்ததை நான் சொல்கிறேன். சம வாய்ப்புன்ற அந்த வார்த்தையை சம வாய்ப்புன்னு படித்தாங்க சட்டப்பேரவையில். சம வாய்ப்பு கரெக்டு. சமத்துக்கான வாய்ப்பு தான்யா உன்னுடைய பட்ஜெட்டு, உன்னுடைய லட்சணம். உன்னுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் உங்களுக்கு தான் முதலமைச்சர் தவிர இந்த நாட்டுக்கு இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் பெயர் மாற்றத்துக்கெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்க வேண்டியதை பற்றி என்ன கேட்டீங்க? யூனியன் கவர்மெண்ட்டில் எதை நீங்கள் இங்கேருந்து கேட்டிருக்க போகிறீங்க? இந்த பட்ஜெட்டு மூலமாக நீங்கள் சொல்ல வர்றது என்ன? இன்றைக்கி வேளாண்மை பட்ஜெட்டில் என்னன்னு கேட்டால், நம்முடைய வேளாண்மை துறைக்கு ஒரு பட்ஜெட்டே திராவிட மாடல் அரசு தான் கொண்டு வந்தது, யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவிலேயே அது என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு நண்பர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்து வேளாண்மை துறை பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது இந்தியாவே பார்த்தது. அந்த பட்ஜெட்டு மூலமாக டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நேரடியாக போய் அமைச்சர் பார்ப்பார், நேரடியாக விவசாயிகள் வருவாங்க, முதல்வர்கிட்ட சந்தித்து பேசுவாங்க, எல்லாம் கலந்து. இப்போ நடந்துதா? இப்போ பார்க்க முடிஞ்சுதா? முதல்வர் எங்கே போனார்? முதல்வரை யார் சந்தித்து பேச முடிஞ்சுது? ஏன் முடியல? நேரம் இல்லை. சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகுன்னு போது நிற்குது பாருங்க, நிமிர்கிறது பாருங்க தமிழ். அதுதான் அந்த உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்படி, அவருடைய வேண்டுகோளின்படி எல்லா தலைவர்களும் சேர்ந்து அனைத்து கட்சி தீர்மானம், எங்க மேகதாது அணை சம்பந்தமாக, காவிரி திறப்பு சம்பந்தமாக, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கான நலனை உருவாக்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி, அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? மறுநாளே போகலாம், எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு புறப்படு டெல்லிக்கு, அங்கே உன்னுடைய ரகசிய தலைவன் மோடி, அந்த மோடியை பார்ப்போம், பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம பேசுவோம், தீர்மானத்தை கொடுப்போம், அங்கே இருக்கிற மற்ற துறைகளையும் பார்ப்போம் என்று சொன்ன பொழுது நேரமில்லை முதல்வருக்கு. என்ன நேரம் இல்லை? எங்கே போனேன்? எங்கே போய் ஆடிட்டு இருந்தீங்க? நேரம் இல்லை, அதை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ எங்கே இருக்கிற? எங்கே உட்கார்ந்து பார்க்குற? எதுக்காக இதையெல்லாம் கேட்கிறோம் என்றால், தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை இன்றைய பட்ஜெட் கூட்டத்தின் மூலமாக திரை விலகி இருக்கிறது. திரை விலகி உண்மை நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதை ஆதரிச்சுக்கிட்டு இருந்த மகளிர்லாம், பெண்கள்லாம் பாவம், பிள்ளைகள், குழந்தைங்கள்லாம், பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வித்துறைக்கு ஏன் குறைச்ச? 48,000 கோடி திராவிட மாடல் அரசுல மக்கள் முதல்வர் அண்ணன் தளபதி கொடுத்தார். மக்கள் முதல்வர் கொடுத்ததை சட்டப்படியாக முதல்வராக ஏறி உட்கார்ந்துருக்கிறிய, ஏன் 44,000 ஆக்கின? அதை எப்படி எடுத்துக்கொள்வது? கல்வியில் விளையாடலாமா? இதுக்கெல்லாம் பதில் வேணாமா? இதெல்லாம் யாருடைய வேலையாக இருக்கும்? ஆதவ் கிருஷ்ணா. உடனே திமுக மேலே பாயிருது, நம்ம தலைவர்கள் மேலே பாயிருது, தப்பு தவறுமாக குதிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் வேலையை செய்து கொண்டிருக்கார். அவருக்கு கை கட்டி சேவகம் செய்கிற வேலையை போல இந்த அரசு பிஜேபியின் பி டீம் அரசு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அவர்கள் சொன்னதையும் செய்யல.
அதாவது என்னன்னா எதிர்பார்க்காதது எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆன்லைனில் மது வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மது பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இது இருக்குது. வருவாயை பெருக்குவதற்காக எது வேணாலும் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து சொன்னீங்க. பட்ஜெட் குறித்தும் நிறைய தகவல்களை சொன்னீங்க. நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.